சென்னையில் வெண்ணெய் தின்ன போவது யார், மண்ணை கவ போவது யார்? வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. வங்கதேச அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து 2 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்கிறாங்க. முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னையில் இருக்கக்கூடிய புராதனமான எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் அரங்கத்தில் நடக்க இருக்குது. நாளைக்கு பகல் ஆட்டமாக தொடங்க இருக்கிற இந்த டெஸ்ட் போட்டி ரசிகர்கள் மத்தியிலேயும் சரி, கிரிக்கெட் ஆர்வலர்கள் மத்தியிலும் சரி, மிக ஒரு முக்கியமான ஒரு போட்டியாக கருதப்படுது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு இந்திய அணி ஒரு டெஸ்ட் போட்டியில் களமிறங்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களுக்கு பிறகு இந்திய அணி டெஸ்ட் போட்டியில் விளையாட போகிறாங்கன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இருக்கிற சூழலில் இந்த 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் எப்படி போக போகுது, அதுலேயும் முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னையில் நடக்க இருக்கிற சூழலில் இந்த டெஸ்ட் போட்டி என்னென்ன எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். முதலாவது சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் அரங்கம். இது பொதுவாகவே சுழற்பந்து வீச்சுக்கு அதிகம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மைதானம். அண்மை நாட்களில் அதிகமான வெயில் சென்னையில் நிலவிக்கிட்டு இருக்குது. இது இன்னும் சுழல் பந்து வீச்சுக்கு மைதானத்தை இன்னும் சாதகமாக்க அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. காரணம் என்னென்னா, எப்போவுமே வெப்பம் அதிகமாக இருக்கிற இடங்களில் பிச்சர்ஸ் ஈஸியாக கிராக் விடுறதுக்கும் கிராக்ஸ் வைடன் அப் ஆகிறதுக்கும் சுழல் பந்து வீச்சு ஆட்டோமேட்டிக்காக உள்ள கேம்குள்ளே வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. அதுலேயும் சீ பிரீஸ் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் ஏரியாவில் இந்த மைதானம் அமைஞ்சிருக்கு அப்படின்றது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற சூழலில் ஹியூமிடிட்டியும் ஒரு பெரிய பார்ட்டை கண்டிப்பாக ப்ளே பண்ணோம். அதனால் பிளேயர்ஸ் முழு உடல் தகுதியோட நல்ல ஒரு ஃபிட்னஸோட இந்த தொடரில் விளையாடணும் அப்படின்ற 2 அணி வீரர்களுக்குமே ஃபிட்னஸ் அப்படின்றது மிக மிக முக்கியமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் 2 அணிகளையும் காம்பினேஷன்ஸையும் பார்த்தோம்னு சொன்னால், இந்திய அணி சார்பில் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியாக விளையாடக்கூடிய இடது கை பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால், கேப்டன் ரோஹித் சர்மா 2 பேருமே அதிரடியாக தான் விளையாடுவாங்க. 1 டவுனில் கில் தான் வருவார். 2 டவுனில் விராட் கோலி பேக் இன் பிஸ்னஸ். அப்படியே பின்னாடி போனோம்னு சொன்னால் சில காம்படிஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கேஎல் ராகுல் நடுவரிசை பேட்ஸ்மேனாக விளையாடுவார். ரிஷப் பந்த் அந்த பெரிய விபத்துக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் கம்பேக் ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்துட்டு வராரு. இப்போது டெஸ்ட் கிரிக்கெட்லேயும் கம்பேக் கொடுக்க இருக்கிறாரு. ஸோ இன்ஜுரிக்கு பிறகு ஒரு பெரிய கம்பேக் ரிஷப் பந்த் கொடுக்க இருக்கிறார். மாஸ் கம்பேக்காக இருக்குமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அஸ்வின், ஜடேஜா, அக்ஷர் 3 பேருமே ஆடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்டால் குல்தீப் 4வது ஸ்பின்னரையும் விளையாட வைப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். பும்ரா கண்டிப்பாக பிளேயிங் 11ல் இருப்பார். சிராஜா, குல்தீப்பா அப்படின்றது மேபி ஒரு டஸ்ஸலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 பேஸ் பவுலர்ஸ் வேணும்னு ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சிராஜையும், இல்லை 4வது ஒரு ஸ்பின்னர் ஒரு எக்ஸ்ட்ரா வெரைட்டி வேணும்னு ஃபீல் பண்ணினா குல்தீப்பையும் விளையாட வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அஸ்வின், ஜடேஜா ட்ரைட் அண்ட் ப்ரூவன் கஸ்டமர்ஸ், ட்ரைட் அண்ட் டெஸ்டட் 2 பேருமே ஒரு காலகட்டம் வரைக்கும் இணைஞ்சு சிஎஸ்கே அணிக்காக விளையாடியவர்கள். அஸ்வின் மண்ணின் மைந்தர், கண்டிப்பாக நிறைய அனுபவம் இந்த சேப்பாக் மைதானத்தில் இருக்கும். ஒரு சதம் கூட அடிச்சிருக்கிறார், நிறைய விக்கெட்டுகள் அள்ளி இருக்கிறார் பந்து வீச்சில். வேற ஜடேஜா சிஎஸ்கேக்காக தொடர்ந்து விளையாடிட்டு இருக்காரு ஒரு 12 ஆண்டுகளாக. நல்ல ஒரு காம்போவாக இருக்கும். அக்ஷர் பட்டேல் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அட்டகாசமான ஸ்பின் பவுலர். குல்தீப் யாதவ் வளர்ந்து வரக்கூடிய ஒரு அட்டகாசமான லெஃப்ட் ஹேண்டட் லெக் ஸ்பின்னர், ஒரு வெரைட்டி. இப்படி சொல்லி இந்தியா தரப்பில் பயங்கர ஒரு ஹெவி வெயிட் பேக்கேஜாகவே இருக்குது. பேக்கப்லேயே நல்ல பிளேயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சர்ஃப்ராஸ் கான் இருக்கிறாரு, ஒரு ஆகாஷ் தீப் இருக்கிறாரு, ஒரு யஷ் தயால் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷனாக வச்சுருக்கிறாங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸை டீமுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படியே வங்கதேசம் பக்கம் வந்தோம்னு சொன்னால் கேப்டன் நஜ்முல் ஹுசைன் சாண்டோ, இஸ் தேர் நம்பர் 3 ஃபார் ஷுர். ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் மெஹமுதுல் ஹாசன் ஜாய் திரும்ப டீமுக்குள்ளே வந்திருக்கிறார். ஒரு இன்ஜுரி லே ஆஃப்க்கு பிறகு உள்ளே வந்திருக்கிறாரு. ஷர்மன் இஸ்லாம் போன பாகிஸ்தான் சீரீஸில் கொஞ்சம் டீசெண்டான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஜகீர் ஹாசன், இந்த பிளேயரை இந்தியர்கள் மறக்க மாட்டாங்க. இவருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரியை இந்தியாவுக்கு எதிராக தான் அடித்தார். இந்தியாவுக்கு எதிராக தான் டெபியூவும் பண்ணினார். டெபியூலேயே செஞ்சுரி போட்ட ஒரு வீரர், ஒரு ஓப்பனிங் பேட். ஸோ கண்டிப்பாக இந்த 3 பேரில் கண்டிப்பாக 2 பேர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அநேகமாக ட்ரைட் அண்ட் டெஸ்டடாக ஜக்கீர் ஹாசன் கூட மெஹமுதுல் ஹாசன் ஜாயை வச்சு ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கிடைக்கும். 1 டவுனில் ஷாண்டோ, 2 டவுனில் மொமினுல் ஹக், அடுத்தது முஷ்ஃபிகர் ரஹீம், ஷாக்கிபுல் ஹாசன், லிட்டன் தாஸ். இது வரைக்கும் பெருசாக காம்பினேஷன் சேஞ்ச் ஆகுது. மேஹதி ஹாசன் மிராஸ் கண்டிப்பாக விளையாடுவார். இது தாண்டி தைஜுல் இஸ்லாம் வேறு இருக்கிறாரு. இது இல்லாமல் ரீசெண்ட் டைமில் இவங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட் பவுலிங்கில் சூப்பராக கை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஹசன் மெஹமூத் மற்றும் டஸ்கின் அகமத், நஹீத் ரானான்னு சொல்லி ஒரு இளம் வீரரும் வந்திருக்கிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி வில் பி மிஸ்ஸிங் த சர்வீசஸ் ஆஃப் ஷோரிஃபுல் இஸ்லாம், ஒரு அட்டகாசமான லெஃப்ட் ஆர்ம் குயிக் பவுலர். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னு சொன்னால் தேவைப்பட்ட இவங்களும் அடிஷனல் ஸ்பின்னர் நயீம் ஹசன் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இருக்கிறாரு. அவரை விளையாட வைக்கிறதுக்கும் முயற்சி செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னு சொன்னால் 2 அணிகள்லையுமே ஸ்பின்னர்கள் வெயிட்டேஜாக இருக்கிறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் தேவையான அளவுக்கு பேக்கப் ஸ்ட்ரென்த்தோட அட்டகாசமான ஒரு
பேக்கேஜஸாக 2 டீமுடைய லைனப்பும் இருக்குது. 2 டீமில் யார் டாஸை ஜெயிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக பேட்டிங் விளையாடுவாங்க. பேட்டிங் விளையாடுறவங்க கட்டாயமாக முதலாவது இன்னிங்ஸில் பெரிய ரன் அடிப்பாங்க. பெரிய ரன் அடிக்கிறவர்கள் கட்டாயமாக இந்த டெஸ்ட் போட்டியை தங்கள் வசமாக்குவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முக்கியமான வரலாறுகள் அதைத்தான் சொல்லிட்டு இருந்திருக்கு. 2021 இந்தியா மற்றும் இங்கிலாந்து மோடின டெஸ்ட் போட்டியில் ஜோ ரூட்டுடைய அட்டகாசமான இரட்டை சதம், அதை தொடர்ந்து இந்தியாவால் அந்த ஸ்கோரை ஓவர்ஹால் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோரை இங்கிலாந்து அடிக்க அதை இந்திய அணியால் 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்தே ஓவர்ஹால் பண்ண முடியலை. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோன்னு சொன்னால் 2013 அதுவும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட், அதில் தோனியுடைய அட்டகாசமான இரட்டை சதம், கோலியுடைய அட்டகாசமான சதம்னு சொல்லி இந்திய அணி ஒரு இமாலய இலக்கை முன்னாடி வைக்க ஆஸ்திரேலியாவால் 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து ஓவர்ஹால் பண்ண முடியாமல் கடைசி நாளில் 50 ரன்கள் அடித்தா வெற்றின்ற நிலையில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி அந்த ஆட்டத்தை ஜெயிச்சாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வரலாறு சொல்வது, முதலாவது பேட்டிங் ஆடக்கூடிய அணி பெரிய ஸ்கோர் அடிக்கும். பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய அணி நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இதே சேப்பாக்கம் மைதானத்தில் தான் இந்திய அணியோடைய ஹையஸ்ட் டெஸ்ட் ரன் சேஸான 387 அப்படின்ற ஒரு ஸ்கோர் இங்கிலாந்துக்கு எதிராக 2008ஆம் ஆண்டு அடிக்கப்பட்டது அப்படின்றதும் வரலாறு சொல்கிற ஒரு விஷயம். இப்படி இருக்கிற சூழலில் நிச்சயமாக வரலாறு என்னவோ இந்தியாவுக்கு ஃபேவராக தான் இருக்குது. முதல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் 1999, 2005 இலங்கைக்கு எதிராக, 1999 பாகிஸ்தானுக்கு எதிராக, 2021 இங்கிலாந்துக்கு எதிராக அப்படின்னு சில டெஸ்ட் போட்டிகள், தொடருடைய முதல் போட்டி சென்னையில் நடக்கும்போது இந்திய அணி டிராவிலையோ அல்லது தோல்வியிலையோ தொடங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற விஷயங்கள் இருந்தாலும் சென்னை மைதானம் அப்படின்னு சொன்னாலே இந்தியாவுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரியான ஒரு மைதானம் தான். இதுவரைக்கும் கை கொடுத்த சென்னை இந்த முறையும் இந்திய அணியை வெண்ணெய் சாப்பிட வைக்குமா இல்லை மண்ணை கவ வைக்குமான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேற வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் வங்கதேசம் பாகிஸ்தானுடைய சொந்த மண்ணில், அதுவும் ராவல்பிண்டிலேயே போயிட்டு 2-0 சொல்லி பாகிஸ்தான் அணியை சொந்த மண்ணிலேயே வீழ்த்தி ஒரு ஒயிட் வாஷோட உள்ளே வர்றாங்க. இந்திய அணி கடைசியாக விளையாடின டெஸ்ட் போட்டி, இந்திய மண்ணில் விளையாடின டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி ஜெயிச்சிருந்தாலும் கடைசியாக விளையாடின தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியிலையும் இந்திய அணி ஒரு வெற்றியோடு இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாத இடைவெளிக்கு பிறகு டெஸ்ட் மேட்ச் ஆட போகிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் இட்ஸ் கோயிங் டு பி எ ஃபேசினேட்டிங் கான்டெஸ்ட். கண்டிப்பாக எந்த அணி வெற்றி பெறும், எந்த அணி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி அவங்களுடைய மொரால்லையும் சரி மேலோங்குறாங்களோ அவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க அப்படின்றதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ இந்திய அணி மற்றும் வங்கதேச அணி 2 பேரில் யாருடைய காம்பினேஷன் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத அவங்களுடைய டீம் செலெக்ஷன் மற்றும் டீம் பர்ஃபார்மன்ஸில் இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தி ஆக்சுவல் ஆக்ஷன் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணிக்கு இந்த சென்னை டெஸ்ட்டில் யார் பந்து வீச்சிலையும் பேட்டிங்லேயும் கீயாக இருப்பாங்க அப்படின்றது உங்களுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் போட்டியில் பந்து வீச்சில் அஸ்வினும், பேட்டிங்கில் நிச்சயமாக KL ராகுலும் க்ளூவாக இருப்பாங்க, கீயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு கணக்கீடு. உங்களுடைய பிக் யார்? பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள் டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் 11 குடும்பத்தோடு இணைந்திருங்கள், தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.